அஜித் சாருடைய பலம் எது பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய ஃபேன்ஸு. அவருடைய பலவீனம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னாலும், அது அவருடைய ஃபேன் பேஸ்ல இருக்கக்கூடிய சில டாக்ஸிக் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து ரொம்ப காலமா ஒரு விஷயத்த முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அஜித் வந்து ஒரு நெப்போட்டிசம் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டு. மத்தவங்கலாம் வந்து ஒரு நெப்போட்டிசம் அப்படின்னு. இங்க நெப்போட்டிசம்னா என்னன்னே தெரியாம தான் சில பேர் வந்து இத வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து அஜித் சார் ஃபேன்ஸ்ன்னு இல்ல. நெறைய பேர் இந்த விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரீசென்ட்டா ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்தது. இயக்குனர் வெங்கட் பிரபு அவர் வந்து எவ்வளோ பெரிய அஜித் ஃபேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மங்காத்தா என்ன மாதிரி ஒரு சம்பவம் பண்ணாரு அப்படிங்கிறதும் தெரியும். அவரு ஜெனரலா தளபதி 2 பேர்கிட்டயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து மெயின்டெயின் பண்ணுவாரு. அவர் ஒரு பதிவு போடும்போது அவர்கிட்ட போயிட்டு சில பேர், அது யாருன்னு தெரியல. ஒருவேளை இது அஜித் ஃபேன்ஸ் பண்ணாங்களா? இல்ல அஜித் சாருடைய பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேற யாருன்னா வந்து பண்ணாங்களா? இது யார் பண்ணாங்கன்னு தெரியல. இல்ல விஜய் சார் மேல ஒரு வெறுப்பு இருக்கிறதுனால வேற சிலர் யாரோ வந்து இத அஜித் சாருக்கு எதிரா வந்து நம்ம போடுவோம் அப்படிங்கிற மாரி பண்ணாங்களான்னு தெரியல. ஸோ ஒரு பதிவு. ஆனா இந்த விஷயம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா ரொம்ப காலமா அஜித் சார் ஃபேன்ஸும் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. அது என்னன்னா, அந்த ஒரு பதிவு வந்து வெங்கட் பிரபு சார் போட்டதுக்கப்புறம் சில பேர் போட்ட கமெண்ட்டு, எஸ்ஏசி பையன், ஏஜிஎஸ் கல்பாத்தி அவருடைய பொண்ணு, அண்டு வெங்கட் பிரபு அவர் யாருன்னா கங்கை அமரனோட பையன், அண்டு யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தோட கோட் படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா அவர் இளையராஜாவோட பையன். இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு நெப்போட்டிசம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஃபர்ஸ்ட் நெப்போட்டிசம்னா என்னன்னு வந்து புரிஞ்சுக்கணும். நெப்போட்டிசம் அப்படின்னா எந்த ஒரு தகுதியுமே இல்லாம அப்பா பெரிய ஆளு அப்படிங்கிறதுனால வந்து உள்ள வர்றது. ஸோ நம்ம முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் மூலயமா அப்படியே உள்ள வந்து எந்த தகுதியுமே இல்லாமல் ஒரு ஹீரோ ஆகிறதோ, இல்லை ஏதோ ஒரு ஃபீல்டில் வந்து ஷைன் பண்ணுறதோ, இல்லை அடுத்தவங்களுடைய வாய்ப்புகளை வந்து தட்டி பறிக்கிறது, சில சில பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த நெப்போட்டிசம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, இசையமைப்பாளர் இளையராஜா ஒரு காலத்தில் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் பண்ணைப்புறம் அப்படிங்கிற சவுத்து தமிழ்நாட்டில் ஒரு இன்டீரியர் கிராமத்துலேருந்து வந்து இன்னைக்கு உலகத்தின் தலை சிறந்த இசையமைப்பாளர்களில் ஒருத்தராக இருக்கார். ஸோ அவரை வந்து நம்ம அவருடைய பாட்டு கேட்காம இருக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர். அவருடைய பையன் யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிறவர் ஒரு நெப்போட்டிசம் ப்ராடக்டா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன்னா இளையராஜா, ஏஆர் ரகுமான் இந்த மாதிரியான இசையமைப்பாளர்களுக்கு அடுத்தபடியாக தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பெரிய லெஜண்ட் யாருன்னு கேட்டால் யுவன் சங்கர் ராஜா தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இன்றைக்கி கோட்டு படத்தில் வந்து பாடல்கள் வந்து சரியாக இல்லை. பிஜிஎம் வந்து எப்படி இருக்குன்னு படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்படி ஒரு படம் வந்து சரியாக இல்லைங்கிறதுனால அவர் வந்து ஒரு நெப்போட்டிசம் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சூர்யா சாருடைய எவ்வளோ படங்கள் வந்து யுவன் சார் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. உதாரணத்துக்கு மௌனம் பேசியதாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் வந்து சில படங்கள் ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு ஆல்பம் கொடுத்த அஞ்சான் படம், இதெல்லாம் சூப்பராக இருக்கும். யுவன் சாரோட பாடின வாய்ஸாக இருக்கட்டும், அவரோட மியூசிக்காக இருக்கட்டும். ஆனால் அடுத்து வந்த படம் மாஸ் அப்படிங்கிற படம், வெங்கட் பிரபு சாரோட காம்போவில் வந்த படம், அந்த படத்தில் வந்து சரியாக இல்லை. அதுக்கப்புறம் என்ஜிகே படத்தில் சூர்யா சாருக்கு போட்ட பாட்டு அன்பே பேரன்பே பாட்டெல்லாம் வந்து பெரிய லெவலில் ஒரு வைபை வந்து கொடுத்தது. ஸோ அந்தளவுக்கு யுவன் வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு படம் சொதப்பதுனால அவர் வந்து ஒரு நெப்போட்டிசம் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது. ஸோ வெங்கட் பிரபு சாரும் வந்து அப்படி தான். அவர் வந்து ஒரு நெப்போட்டிசம் ப்ராடக்ட் அப்படின்னா, அவர் என்னதான் வந்து இளையராஜா அவருடைய பெரியப்பாவாக இருந்தாலும், கங்கை அமரன் வந்து அவங்களுடைய அப்பாவாக இருந்தாலும், சினிஃபீல்டில் அவர் வந்து ஒரு ஐடென்டிட்டியை வச்சு வந்தாலும் கூட, அவர் பாய்ஸ் படத்துடைய ஆடிஷன் வந்து போயிருக்கிறாரு. அங்கே வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டு தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சில படங்களில் சைடாக ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி ஒர்க் பண்ணி, அப்புறம் சென்னை 28 மூலயமா ஒரு டைரக்டர் ஆகி பல பேரை வந்து டெவலப் பண்ணி விட்டுருக்கிறாரு. இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு டைரக்டராக இருக்கார். டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸில் வந்து படம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய அளவில் இருக்கார். ஸோ அவரு நெப்போட்டிசமா அப்படின்னு பார்த்தா அவரும் கிடையாது. ஒர்க் பண்ண எல்லாரையுமே வந்து தாக்கி சில பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம்னே சொல்லலாம். இன்னொரு ஒரு உதாரணம், மெகா ஸ்டார் சிரஞ்சீவி. தெலுங்குல பார்த்தோம்னா மெகா ஃபேமிலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ஃபேமிலியில் கிட்டத்தட்ட இன்னைக்கு அதாவது பிறந்த குழந்தை மட்டும்தான் ஹீரோ ஆகலை, எல்லாருமே வந்து ஹீரோ ஆகிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு எல்லாருமே ஹீரோ ஆகலாம். ஆனால் ஒரு காலத்தில் சிரஞ்சீவி சார் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் இப்படி இளையராஜா மியூசிக்கில் ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வந்து பெரிய ஆளாக ஆனாரோ, அது மாதிரி சிரஞ்சீவி சார் கிடைக்கிற வாய்ப்புகளெல்லாம் பயன்படுத்தி வேறு லெவலில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படி காட்டி இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்திருக்காரு. ஆனால் அதே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, விஜய் சாருடைய தம்பி ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா இன்னமும் வந்து அவர் ஒரு பெரிய சக்ஸஸ் காட்ட வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவர் நினைச்சிருந்தா வந்து எப்படி வந்து சிரஞ்சீவியோட தம்பி பவன் கல்யாண் வந்தாரோ, ஸோ அது மாதிரி சிரஞ்சீவி அவர்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற அவருடைய தங்கச்சி பசங்க கூட இன்றைக்கி வந்து பெரிய அளவில் வந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி விஜய் சாருடைய தம்பி அப்படிங்கிறவர், ஓகே நான் வந்து முயற்சி பண்ணுறேன், என்னுடைய டேலண்ட் என்னவோ அது மாதிரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து நெப்போட்டிசம் வந்து பெரிய அளவில் வந்து கிடையாது. ஆனால் அதனால் அஜித் சாரோடைய ஃபேன்ஸு சில பேர் நெப்போட்டிசம்னா என்னன்னே தெரியாமல் தொடர்ந்து ரொம்ப வருஷமாக வந்து தாக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது, இது கண்டிப்பாக அஜித் சாருடைய பேரை தான் வந்து டேமேஜ் பண்ணும். ஏன்னா அவர் வந்து இன்ச் பை இன்ச்சாக வந்து அவருடைய பேரை கரெக்டாக ஒரு எந்த சர்ச்சையிலும் சிக்காமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு கரெக்டாக ஒரு வேலையை பண்ணுறாரு.
அதெல்லாம் மொத்தமாக மண்ணள்ளி போடக்கூடிய லெவலுக்கு தான் சில ஃபேன்ஸ்ன்ற பேரில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களாம் யார் அப்படின்னா, எனக்கு விஜய் பிடிக்காது, அதனால நான் அஜித் சார் ஃபேன்ஸாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களால மட்டும் தான் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு சினிஃபீல்டில் பார்த்தோம் அப்படின்னா, சிம்பு சாராக இருக்கட்டும், சூர்யா சாராக இருக்கட்டும், தனுஷ் சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் தான். ஸோ அவங்களுடைய அப்பா வந்து டைரக்டராக இருக்காங்க, ஹீரோவாக இருக்காங்க, அதுக்கப்புறம் இவங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்கள அஜித் சார் ஒருத்தர் தான் எங்கள் தலை மட்டும்தான் கெத்து, மற்றவங்களாம் வெத்து அப்படிங்கிற மாதிரி போடுறது, நீங்கள்லாம் வந்து நெப்போட்டிசம் ப்ராடக்ட், இவர் மட்டும்தான் வந்து கஷ்டப்பட்டு வந்தார் அப்படின்னு போடுறது, என்னடா இது இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு கண்டிப்பாக இது வந்து பேக் ஃபயர் ஆகும் ஃப்யூச்சரில். இப்போ இல்லைனா கூட ஃப்யூச்சரில் ஆகிடும். ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தோம்னா வெங்கட் பிரபு சார் வந்து இந்த படத்தில் கோட் படத்தில் ஏகே ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. 2 பேரோட ஃபேன்ஸும் வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க. இன்றைக்கி விஜய் சார் மேலே ஒரு அரசியல் அவர் வந்து வர்றதுனால வேறு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவரை வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அஜித் சாரும் விஜய் சாரும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து முன்ன இல்லாத அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக ஒரு டைஸ் வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. சரி, நம்மளால் வந்து தேவையில்லாத சில சர்ச்சைகள் வரக்கூடாது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு வெங்கட் பிரபு சார்லாம் பார்த்தோம்னா அவர் தான் அந்த பாஸ் என்ற பாஸ்கரனில் வரக்கூடிய ரியல் லைஃப் வந்து தளபதி. ஏன்னா 2 பேருடைய அஜித் சார் ஃபேன்ஸும் ஒரு படத்துக்கு வரணுமா, விஜய் சார் ஃபேன்ஸும் ஒரு படத்துக்கு வரணுமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து தேவையில்லாமல் போயிட்டு கமெண்ட் செக்ஷனில் நெப்போட்டிசம், இவருக்கு பையன், ஸோ அவங்க அப்பா இல்லைன்னா நீலாம் வந்து இது ஆகிட முடியுமா அப்படின்னு தேவையில்லாத ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது கொடுக்குறது, இது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரொம்ப நாளாக ஷேர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அஜித் சாருடைய பையன் ஆத்விக், குட்டித்தலை அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு வயசு வந்து ஒரு 12 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் இன்றைக்கி போயிட்டு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் கூட உட்காந்து அந்த கேலரியில் சேப்பாக் ஸ்டேடியத்தில் ஐபிஎல் மேட்ச் பார்க்குறாரு. வேர்ல்டு டூர் போகலாம், அவர் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், அவர் நினச்சா வந்து ஒரு லக்ஸரி கார், இந்த வயசுலேயே வந்து ஜாலியாக ஒரு லக்ஸரி வாழ்க்கையை வந்து வாழ்கிறார். அவர் ஒரு வேலை இன்றைக்கி நீ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு காரணம் எதுன்னு பார்த்தோன்னா நீ ஒரு நெப்போட்டிசம் ப்ராடக்ட்டு. இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு அஜித் சாருடைய பையன் ஹீரோவாக நடிக்க வராருன்னா நீ வந்து ஒரு நெப்போட்டிசம் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த பையனுக்கும் சரி, அஜித் சாருக்கும் சரி, ஃபேன்ஸுக்கும் சரி, அது வந்து எவ்வளோ ஒரு மன கஷ்டத்தை வந்து உண்டு பண்ணும். அது எவ்வளோ ஒரு தப்பான ஒரு புரிதல். ஏன்னா ஒரு 12 வயசு பையன் அவரால் வந்து முடியுமா அவ்வளோ வந்து ஒரு ஐபிஎல் மேட்சை போய் பெரிய சிஎம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலரியில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா அஜித் சார் முன்னாடி ஜென்ரேஷனில் அவர் கஷ்டப்பட்டார், எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் பெரிய அளவில் கஷ்டப்பட்டார். ஓகே, அஜித் சாருடைய அப்பாவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு பிஸ்னஸ்லாம் வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் கூட எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் இல்லாமல் ஜீரோலேருந்து தொடங்கி இன்றைக்கி வந்து பைக் ரேஸாக இருக்கட்டும், கார் ரேஸாக இருக்கட்டும், என்னென்னவோ வந்து அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சினிமாவிலேயும் வந்து ஒரு டாப் நம்பர் 1 அந்த ரேஸில் வந்து இருக்கிறாரு. பெரிய லெவலில் ஒரு ஃபேன் பேஸ் வந்து வச்சிருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் கஷ்டப்பட்டதுனால தான் இன்றைக்கி அவருடைய பசங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து இருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் சிரஞ்சீவி ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டதுனால தான் இன்றைக்கி அவர் ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அது மாதிரி இளையராஜா அவர்களும் எஸ்ஏசி அவர்களும் இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டதுனால தான் இன்றைக்கி அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களுக்கு ஒரு கேட்வே வந்து கிடைக்குது. ஸோ அதில் வந்து அவங்களோட திறமையை நிரூபித்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டாப் நம்பர் 1 பொசிஷன் கிட்ட அந்த ரேஸில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ் தான் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இருக்காங்க. இன்றைக்கி விஜய் சேதுபதி அவருடைய பையன் கூட பார்த்தோம்னா அவருடைய அப்பா வந்து ரெஃபரன்ஸோட யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறார். ஆனால் அவரே அறியாமல் பல இடங்களில் அவருடைய அப்பா ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். இருந்தாலும் அந்த பையன் விஜய் சேதுபதி சார் வந்து வளர்ப்பு ஏதோ ஒரு வகையில் அவருடைய அப்பாவோட ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத அவர் லிமிட் பண்ணிக்கிறார். ஸோ நம்ம ஒரு திறமையில் வருவோம். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய பெரிய ஆக்டர்ஸு, டைரக்டர்ஸோட பசங்களாம் வந்து ரெஃபரன்ஸ் காட்ட முடியாது அப்படின்னா அவங்க வந்து எனக்கும் இருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கம்பெனியாக ஏறி இறங்கி வந்து பண்ணணும். ஸோ அது வந்து பாசிபிலிட்டி இல்லை. எப்படி இருந்தாலும் வந்து தேடிக்கிட்டு எப்படியாவது வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அஜித் சாரோடைய ஃபேன்ஸ் சில பேர் தேவையில்லாமல் நான் வந்து எங்கள் தலையை தூக்கி நான் கெத்தாக வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து கேவலப்படுத்துறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இது வந்து பெரிய ஒரு பேக் ஃபயராக வந்து ஆக வாய்ப்பு இருக்குது. அவருக்கு வந்து உண்மையான ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவர் வந்து தலைன்னு கூப்பிடாத அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட நிறைய பேர் அவரை வந்து தலைன்னு கூட ஒரு போஸ்ட் போடுறதுக்கு இல்லை, அந்தளவுக்கு அவரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஃபேன் பேஸ் சில பேர் டாக்ஸிக்காக தேவையில்லாமல் இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ நமக்கு வந்து லாஸ் என்னென்னா ஒரு கட்டத்தில் எல்லாருமே அதை தான் ஒரு மாதிரி வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி கூட பார்த்தோம் அப்படின்னா விஜய் சாரோடைய ஃபேன்ஸுக்கெலாம் வந்து அஜித் சார் பிடிக்காதுன்னே சொல்ல முடியாது. சில பேருக்கு ஏன் பிடிக்காதுன்னு கேட்டால் அஜித் சார் பிடிக்கும், ஆனால் அவங்க ஃபேன்ஸு சில பேர் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்காது. இப்போ தியேட்டர்லலாம் பார்த்தோம் அப்படின்னா விஜய் சாரோடைய பேனரில் போயிட்டு பிளேடு போட்டது இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலை. ஸோ அது மாதிரி தான் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து போயிட்டுருக்கு 2 பேருக்குள்ள. இந்த டைமில் இது மாதிரியான ஒரு பதிவுகளை போட்டு தேவையில்லாமல் இது பின்னாடி சில அரசியல் ஒரு விஜய் சார் அட்டாக் பண்ணுறதுக்கு சில அரசியலுக்கான ஒரு இதுவை வச்சு வேறு யாரோ பண்ணுறது வந்து நம்ம மேலே கூட வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை
தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாருடைய ஃபேன்ஸாக வேணா இருக்கட்டும், நெப்போட்டிசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.